தர்மஸ்தலா விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி விஜயகுமார் ராய் நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது, விரைவில் தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து தலைவர் கேசவ் கவுடா மற்றும் துணைத் தலைவர் சீனிவாசராவ் ஆகியோருக்கு சிறப்பு புலனாய்வு குழு சம்மன் அனுப்ப இருப்பதாக செய்தி வெளியாகியிருந்ததை பார்த்தோம். மூன்றாவது, சாட்சியம் அளித்து இருந்த ஜெயந்தின் புகாரும் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. நான்காவது, காணாமல் போனதாக கூறப்படும் ஆவணங்களும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இந்த விஷயம் சென்று கொண்டிருக்க தர்மஸ்தலா பகுதியில் சூனியம் எனப்படும் பிளாக் மேஜிக் செய்தியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மஸ்தலாவில் நடக்கும் பிளாக் மேஜிக் வேறு மாதிரியானது என்று கூறப்படுகிறது. கோயில் கிராமமான தர்மஸ்தலா சூனியத்திற்கு பரிச்சயமானது. இது மிகவும் பரவலாக நடந்து வருகிறது. இன்னும் ரகசியமாகவே உள்ளது என்று உள்ளூர் மக்கள் பேட்டியளித்து வருகின்றனர். 400க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள் தர்மஸ்தலா வளாகத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக கோயிலின் முன்னாள் துப்புரவு பணியாளர் பீமா என்பவர் நீதிபதி முன்பு சாட்சியம் அளித்து இருந்தார். இவர் அளித்த சாட்சியத்தை நீதிபதி பதிவு செய்து உள்ளார். வாக்குமூலத்தின் போது யாரெல்லாம் இவருக்கு அழுத்தம் கொடுத்தது, பெண்களின் உடல்கள் எந்தளவிற்கு சிதைக்கப்பட்டு இருந்தது என்பது குறித்து தெரிவித்து இருந்ததாக கூறப்பட்டது. மேலிடத்து பெயர்களையும் குறிப்பிட்டு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தை தற்போது மொஹந்தி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உடல்களை பாலியல் பலாத்காரத்திற்கு பின்னர் அடக்கம் செய்வதற்கு தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் உயிருக்கு பயந்து செய்ததாகவும் பீமா குறிப்பிட்டிருந்தார். மேலும் புதைக்கப்பட்ட இடங்களையும் அடையாளம் காண்பித்து இருந்தார். இந்த வழக்கின் சுவராசியமே கர்நாடக மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் பாஜக எம்எல்ஏவுமான அசோக் இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மாற்றியிருப்பதை ஏற்கனவே வரவேற்றிருந்தார். தவறு நடந்திருப்பதாக குறிப்பிட்டால் அது கோயிலுடன் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது. தனிநபர் சம்பந்தப்பட்டது. உண்மையான குற்றவாளிகளை பொறுப்பேற்க முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல் தற்போது எந்த அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அடையாளம் காணப்பட்ட இடங்களை பாதுகாக்க கோயில் கிராமம் தற்போது காவல்துறையின் பலத்த பாதுகாப்புக்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. தர்மஸ்தலா மக்கள் தற்போது கூறி வருவதே அந்த குடும்பத்திற்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அவர்களிடம் வலுவான ஆதாரங்கள் இருக்கும். அந்த குடும்பம்தான் இந்த கோயிலின் நிர்வாகத்தையும் கட்டுப்பாட்டையும் கொண்டுள்ளது என்று கூறி வருகின்றனர். பெண்கள் பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுடன் சூனியம் எனப்படும் பிளாக் மேஜிக் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எதிரிகளை வீழ்த்த, பிரச்சனைகளை தீர்க்க, திருடப்பட்ட தங்கம் திரும்ப கிடைக்க, தொலைந்து போன விலைமதிப்பற்ற பொருட்களை கண்டுபிடிக்க, சொத்துக்களை மீட்க மற்றும் பிற பிரச்சனைகளிலிருந்து விடுபட இந்த கோயில் கிராமத்தில் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில செயல்களும் நடப்பதாக கூறுகின்றனர். கிராமத்தின் மூத்தவர்கள் சிலர் கூறியதாக வெளியாகியிருக்கும் செய்தியில் சூனியம் வைப்பதும் இங்கு நடக்கிறதாம். ஆனால் வெளியே தெரியாது, ரகசியமாக செய்யப்படுகின்றன. இதில் பல முறைகள் இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளனர். கோயிலு எனப்படும் இந்த சூனியம் வைக்கும் பழக்கம் தர்மஸ்தலா கோயிலில் பொதுவாக நடைமுறையில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. பலர் இது சூனியம் அல்ல என்று கூறினாலும் 2021ஆம் ஆண்டு கர்நாடக மாநில சட்ட பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சிறிய ஆராய்ச்சி கட்டுரை கோயிலு தீய மந்திரத்தை ஒத்திருப்பதாக தெரிவிக்கிறது. அதற்கான ஆதாரங்களும் வெளியாகியுள்ளது. அதாவது கோயிலு சரியாக சூனியம் மாதிரி இல்லையாம். சட்டத்திற்கு விரோதமாக ஒருவரிடம் இருந்து மற்றவர் பொருட்களை அல்லது செல்வத்தை எடுத்து சென்றால், அதாவது கோயிலு என்ற பெயரில் அதீத சக்தியிடம் தன்னுடைய சொத்துக்களை மீட்டு தருமாறு வேண்டிக் கொள்வது. தவறாக சொத்துக்களை அல்லது பொருட்களை அபகரித்திருந்தால் இந்த அதீத சக்தி அவர்களை துன்புறுத்துமாம். பின்னர் இது பழித்துவிட்டால் கோயிலு வேண்டுதலின்படி சொத்தில் இருந்து குறிப்பிட்ட சதவீதம் அல்லது பணம் அல்லது வேண்டுதலின் போது என்ன வேண்டி இருந்தார்களோ அதை கொடுக்க வேண்டுமாம். கோயிலுவுக்கு மனசாட்சிதான் முக்கியமாம். சாட்சியங்கள், ப்ரூஃப் எதுவும் தேவையில்லையாம். இது மாதிரியான செயல்களில் பலரது சொத்துக்களும் அடித்து பிடுங்கப்படுகிறது என்ற செய்தியும் வெளியாகி வருகிறது. பலரும் தங்களது சொத்துக்களை இந்த கோயிலு மேஜிக்கினால் இழந்துள்ளனர் அல்லது கோயிலுக்கு சொத்தை கொடுத்துள்ளனர் என்ற செய்தியும் வெளியாகி வருகிறது. இந்த ஆராய்ச்சி ஒருவரின் ஒப்புதலுடன் செய்யப்பட்டது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கோயிலு பற்றிய பொதுவான புரிதல் என்னவென்றால், உதாரணமாக 2 நபர்களுக்கிடையே நிலத்தகராறு ஏற்படும் போது ஒருவர் கோயிலுக்கு சென்று கோயிலு செயல்களில் ஈடுபடும் ஒருவரின் முன்னிலையில் கடவுளிடம் பிரச்சனையை தீர்க்க வலியுறுத்துவார்.
பிரச்சனை தீர்க்கப்படாத நிலையில் அவர் நிலத்தை கோவிலுக்கு ஒப்படைப்பார். இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு பல்வேறு குறிப்பிட்ட சடங்குகள் இருக்கிறதாம். குடும்பத்திற்கு எதிரான பிரச்சனையில் சூனியத்திற்கு ஆளானதாக ஒருவர் செய்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் கூறியிருக்கிறார். ஆனால் அவர் தனது அடையாளத்தை மறைத்துதான் இந்த செய்தியை கூறியிருக்கிறார். ஒரு நாள் தனக்கு எதிராக சூனியம் செய்யப்பட்டதாக அவருக்கு நெருக்கமான நபர் ஒருவர் கூறியிருக்கிறார். பின்னர் ஒரு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி அது உண்மைதானா என்று அறிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறார். பின்னர் அது உண்மை என்பது தெரிய வரவும் ஷாக்காகிவிட்டாராம். பின்னர் அதை விரட்டுவதற்கு வேறு சடங்கு ஒன்று செய்தாராம். இதேபோல் மகேஷ் ஷெட்டி திமரோடி என்பவர் அக்டோபர் 9, 2012 அன்று கொல்லப்பட்ட சௌஜன்யாவுக்கு நீதி கிடைக்க போராடி வந்துள்ளார். இந்த நிலையில் இவரை முடித்து கட்ட வேண்டும் என்று இவருக்கு எதிராகவும் பலமுறை சூனியம் செய்தார்களாம். இது கன்னடத்தில் மாதாமந்திரம் என்று அழைக்கப்படுகிறதாம். இப்படி சூனியம் போன்றவையும் தர்மசலா கோயில் வளாகத்தில் பிரபலமாம். ஆனால் வெளி உலகிற்கு தெரிவதில்லை என்றே கூறப்படுகிறது. தர்மசலா விவகாரம் என்றாலே சௌஜன்யாவை பிரித்து பார்க்க முடியாது. இவரது கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரே நபரான சந்தோஷ் ராவ் சிபிஐயால் எந்த ஆதாரங்களும் இல்லை என்ற முடிவின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார். அப்படியானால் இவரை கொன்றவர்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. தற்போது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு எடுத்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது இந்த விவகாரம் வேகம் பிடித்துள்ளது. தர்மஸ்தலா கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 6 உள்ளூர்வாசிகள் தங்கள் அடையாளங்களை மறைக்காமல் சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு உதவ முன்வந்துள்ளனர். பீமா உடல்களை அடக்கம் செய்ததை நாங்கள் நேரில் பார்த்தோம் என்று தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளனர். மாநில உள்துறை அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தனது பெயரை வெளியிடாமல் தெரிவித்திருக்கும் செய்தியில், உள்ளூர் மக்கள் சிறப்பு குழுவுக்கு உதவ விரும்பினால் அவர்களுக்கு அனுமதி உண்டு. மாநில அரசு தடயங்களை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துகிறது. சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கையின் முதல் 7 நாட்களில் ஏற்கனவே பல எலும்புகள் மற்றும் 3 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல எலும்புக்கூடுகள் கிடைக்கலாம் என்பதை உள்துறை அமைச்சகம் உறுதியாக நம்புகிறது என்று தெரிவித்திருக்கிறார். உள்ளூர் வாசிகளுக்கு நெருக்கமான ஒருவர் அளித்திருக்கும் பேட்டியில், பீமா இறந்த உடல்களை அடக்கம் செய்வதை ஆண்கள் சிலர் பார்த்தனர். பீமா ரகசியமாக அடக்கம் செய்ததாக நம்பினாலும் அனைவருக்கும் தெரிந்த சிறிய கிராமத்தில் இது ரகசியமல்ல. பீமா பல இடங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அவர் உடல்களை புதைத்த இன்னும் சில இடங்கள் உள்ளன என்று அவர்கள் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இது மேலும் தடயங்களை சேகரிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. இந்த வழக்கின் ஹைலைட்டாக 11A தளத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பாக உள்ளூர் காவல் நிலையத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஒரு FIR பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. வரும் 2 நாட்களும் உள்ளூர் மக்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.